காஞ்சிபுரம் மாவட்ட கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி நண்பனை குத்தி கொன்ற வாலிபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த நண்பர்கள் சிலர் சினிமாவில் உதவி இயக்குநர்களாக வாய்ப்பு தேடி சென்னை ஐயப்பந்தாங்கல், சீனிவாசபுரம், அசோக் நந்தவனம் எனும் தனியார் குடியிருப்பில் தங்கியிருந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தனியார் குடியிருப்பு பகுதியில் மது அருந்திவிட்டு கேக் வெட்டி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டின் போது நண்பர்களான மணிகண்டன் மற்றும் ருத்ரன் ஆகிய இருவரும் மது போதையில் வாய் தகராறு ஏற்பட்டு தகாத வார்த்தையால் மாறி மாறி பேசிக் கொண்டனர். தகாத வார்த்தையால் பேசியதால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் சமையலறையில் இருந்த கத்தியை கொண்டு வந்து ருத்ரன் மார்பில் இதய பகுதியில் பலமாக குற்றியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே ருத்ரன் பரிதாபமாக உயிரிழந்து போனார். இச்சம்பவம் குறித்து மாங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து கத்தியால் குத்திய மணிகண்டனை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையானது காஞ்சிபுரம் மாவட்ட கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அரசு தரப்பில் கூடுதல் வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி வாதாடி மாங்காடு காவல் நிலைய போலீசார் உதவியுடன் சாட்சி ஆதாரங்களோடு கொலை குற்றத்தை நிரூபித்தார். இதனையடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். மோகனகுமாரி நண்பனை குத்தி கொலை செய்த குற்றவாளி மணிகண்டனுக்கு ஆயுள் தண்டனையும் ரூ.2000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். அபராத தொகையை கட்ட தவறினால் 2 மாதம் கூடுதலாக சிறை தண்டனை அனுபவிக்க உத்தரவிட்டார். நீதிபதியின் தீர்ப்பினை தொடர்ந்து மாங்காடு போலீசார் குற்றவாளி மணிகண்டனை சிறையில் அடைக்க அழைத்துச் சென்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நண்பனை தகாத வார்த்தையால் பேசிய நண்பனை கத்தியால் குத்தி கொலை செய்த வாலிபருக்கு ஆயுள் தண்டனை விதித்த சம்பவம் காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 1/1/2021ஆம் ஆண்டு சென்னை ஐயப்பந்தாங்கலில் ஒரு வாடகை வீட்டில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த நண்பர்கள் உதவி இயக்குனர் வாய்ப்பு தேடி ஒரே வீட்டில் குடியிருந்தவர்கள் அன்று இரவு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மது அருந்திவிட்டு அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு அதில் எதிரி மணிகண்டன் என்பவர் அவரது நண்பர் ருத்ரன் என்பவரை கத்தியால் குத்தி மரணத்தை ஏற்படுத்திவிட்டார். இது சம்பந்தமாக மாங்காடு காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து தற்போது அந்த வழக்கானது காஞ்சிபுரம் கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த 2 வருடங்களாக வழக்கு நடைபெற்றது. அரசு தரப்பில் நான் சாட்சிகளை ஐயப்பாடின்றி விசாரணை செய்து நிரூபிக்கப்பட்டதால் இன்று கூடுதல் மாவட்ட நீதிபதி அம்மா எஸ். மோகனகுமாரி அவர்கள் எதிரிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி 2000 அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்துள்ளார். 2000 கட்ட தவறினால் மேலும் 2 மாதம் கடுங்காவல் தண்டனை என்று இன்று தீர்ப்பளித்துள்ளார். அரசு தரப்பில் நான் சத்தியமூர்த்தி வழக்கறிஞர் இந்த வழக்கிற்காக வாதாடினேன். இந்த வழக்கில் மாங்காடு போலீசார் சாட்சிகளை திறம்பட விசாரித்து இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள்.